everyone, this is Nandini and this is day 32 of 50 days challenge. Recent times என்னோட மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்குது. தூங்கி எழுந்ததும் அப்படியே அந்த தூக்க கலத்தோடையே பெட்டில் உட்காந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் 369 டெக்னிக் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆஸ் பர் ரூல் மார்னிங் எழுந்ததுமே 3 times அஃபர்மேஷன் எழுதணும். சூப்பராக அது எழுதி முடிச்சுட்டு என்னோட டே ரொம்ப பாசிட்டிவாக ஹாப்பியாக ஜாலியான மைண்ட் செட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இது தேர்ஸ்டேங்கிறனால சூப்பராக ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு பூஜா ஒர்க் எதுவும் நேற்று இல்லை. சாய் திவ்ய பூஜா ஆக்சுவலி 3rd week பண்ணியிருக்கணும், நேற்று நான் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம அதை வந்து கன்டினியூ பண்ணலான்னு கொஞ்சம் பிஸ்னஸ் ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி ஆர்டர்ஸ் வந்திருந்ததெல்லாம் நைட்டே பேக் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே வந்து அட்ரஸ் எழுதி போடுற ஒர்க் மட்டும் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஃபாஸ்டிங்கிறனால ஒரு இளநீ மட்டும் குடிச்சிருந்தேன். குடிச்சு முடிச்சுட்டு தான் நான் போய் அவருக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ யூஸ்வலி தேர்ஸ்டேஸ் வந்து அவருக்கு மட்டும் பண்ணுறேன்னா ஏதாவது 1 pot ரெசிபி ஈஸியாக வந்து பண்ணியிருந்தேன். நேற்று கொஞ்சம் ஸ்வீட் கார்னில் பட்டர், சால்ட்டு, சீசனிங் இதர் ஆரிகானோ இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இது கூட கியூக்கும்பர் ரைத்தாவும் சன்னா புலாவ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ரீல்ஸ்லாம் பார்த்து தான் இது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். இது எங்களோட ஃபேவரட்டே ஆயிடுச்சு. சேம் ப்ரொசீஜர் ஆஸ் வெஜ் பிரியாணி. த ஒன்லி திங் இஸ் முந்தின நாளே நீங்கள் வந்து கொஞ்சமாக கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுட்டு ஒரே ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி சேமாக பிரியாணிக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம என்னெல்லாம் போடுவோமோ ஹோல் கரம் மசாலா எல்லாமே போட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் பேக் பண்ணி அவர் அனுப்பிச்சதுக்கப்புறமா தான் நான் ஆர்டர்ஸ் எல்லாமே டிஸ்பேச் பண்ண போயிருந்தேன். இப்படி தான் என்னோட டே நேற்று போச்சு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. டாடா பாய் ஃப்ரம் நந்தினி.